இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரனை கற்று ஜனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனது சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் தந்தை உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மணி நாதரகனான் வசிஷ்டராத்மாவிலிருந்தும் பிருதக்குலிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசேர் காதிலிருந்தும் ஐங்கியரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மனுசு மனத்திலிருந்தும் விருது கையிலிருந்து தோன்றிவிட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அறிமுகப்படுத்தினார் என் தந்தை. என் தந்தை சொல்ல கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வில் ஆடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை மறுத்து என்று வாழ்க்கை. இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜன மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரராகப்பட்ட 52 பெண்களை திருமணம். அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சனையாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கனவு செய்யப்படுவது உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரத்துக்குரிய சிறுவன் நாராயணகத்தை வணங்கி மகாலட்சுமியும் சுமத்திர சக்தி வணங்கி இக்காணகத்தை அடைந்துவிட்டேன். இக்காணகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கந்தப்பெருமான் குடிகொண்டிருக்கார். இருந்தாலும் இக்கதைக்கும் கழகத்திற்கு மனமுத்திர கடவுளான ஆணுமுகத்திரை 5 கரத்தினை மூசிக வாகனனை அந்த மகாபரம் எழுதிய விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நான் கதைக்கு செல்லலாம். போண்டமோ நாராயணன். ஸ்ரீ அலியம்மன் கோயில் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் ஸ்ரீரங்கம்பட்டியை சேர்ந்த நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் படையப்பா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எனக்கு மாலை நிறுத்தி பொன்னோடு நிறுத்தி பெருமை சேர்த்தக்கூடிய அன்புள்ள ஒரு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய MS துறை ஒளிபரிக்க நினைத்த அன்புகளுக்கும் என் நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கூடிய அன்புள்ள கொண்ட அண்ணன் ஆமா நம் நாட நடிகர்கள் அவரும் ஒருவராக இருந்து வரக்கூடிய அன்புள்ள கொண்ட அண்ணன் சிறப்பாக நடிகர்கள் அமைக்கக்கூடிய கருப்பையன் அவர்களுக்கு சர்மன் என்னுடைய கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நடிகர்கள் வணக்கம். பிள்ளையார் குடிமோட்டில் எரிவிடுவோம்
எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா துணிவோடு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அழவோம் பல்வினைவோம் சொல்வினைவோம். ஆலையில் சுகிழ்கின்ற மருமகனான ஞான பிள்ளையா துணிவோடு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஏகமுகம் கொண்ட வடிவானவன் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க சிறுமேனியில் பாலும் தெரிந்தேனாகி நிற்கின்றவன். நாம் படிப்பதற்கு அறிவை கொடுக்கின்றவன். ஞான பிள்ளையாக துணிவோடு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதானே. காட்டியவன் ஞானம் பூட்டியவன். என்னும் எழுத்தும் இரு கண்களிலே நாராயணா. என்னும் எழுத்தும் இரு கண்களிலே வாழ்வு எதுவும் நம்மை காட்டி ஓடுகின்ற ஞான பிள்ளையா. கணவனியை தினம் பணிவோமே. உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோமே. மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம். மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம். என்று மாறாத பேரின்ப சௌபாக்கியம் தரும் பிள்ளையாக துணிவோடு எழுதிடுவோம். எந்த விலைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். 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 உள்ளத்துணர்ச்சி நன்றிருக்கிறது குருஜி. இங்கு கண்டபெருமான் குடிகொண்டிருக்கார். அவர் பெருமைகள் ஆயிரநாடு கொண்ட ஆதிசேடனாலையும் சொல்ல முடியாது. முருகன் முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நீதற்கின்றன், மருத்துவ சிவன், பாலகி துர்க்கை, இப்படி பல கடவுள் இருந்திருந்தாலும் கண்ட கடவுளே சிறந்த கடவுள். குறவர், காணவர், குன்றவர், இருவலர், எழுப்பினர், குரத்தி, கொடிச்சி இவர்களுக்கெல்லாம் வரம், அகம், பொருள், இன்பம், வீடு அனைத்து நல்கும் கண்டநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவருக்கு வந்துவிட்டால் இவரத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரிகின்றால், உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒருதாய் மக்கள், ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் சமமான ஒரு நிலையை இருந்துட்டாலும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வகித்த சிறையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இந்த மனிதன் வகித்த சிறையில் எல்லாம் இறைவன்
போது எண்ணம் வேறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிறையில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான் இறைவன் வாழ்கிறான் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையானவனை இறக்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயக்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இசையில் மயக்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். பதித்த சிறையில் எல்லாம் இறைவன் வாழ்கிறான் இறைவன் வாழ்கிறான் இறைவனாகப்பட்டவன் மனிதர்கள் நன்றி நன்றி மனிதர்கள் வடித்து வைக்கிற சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் இறைவனாக இருந்துட்டாலும் அப்புறம் இந்த இறைவனை வாழ வைக்கிற தன்மை மனிதர்களிடத்தில் உண்டு ஆக இருந்துட்டால் திரிலோகமும் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நாள் ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு செய்வதவே தொழிலாக மேற்கொண்டு வரக்கூடியவன் யாருக்கு எப்படி வேலை இருக்கின்றதோ நாம் பார்க்கக்கூடிய வேலை எப்போதும் சிறப்பான வேலையாக தருகிறது ஆக பார்க்கக்கூடிய வேலை நன்விதமான வேலை அப்படிப்பட்ட வேலைதான் விடாரப்படியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்க்கிறார்கள் அவர் என் சார்பாக எங்களுடைய கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம் ஆக எல்லோருக்கும் வேலைகள் இருப்பது போல எனக்கும் இந்த இடத்துல நல்லதொரு வேலை சாமி உங்களுக்குமா? நீங்களா வேலை பார்க்கும்போது நான் நீங்க ஒரு மகா முனிவர் மேலோகத்திலிருந்து வந்திருக்கீங்க. நாங்க விவசாயி சம்சாரி ஏதோ ஒரு வேலையை பார்த்து பிழைக்கிறோம். நீங்க இங்க எங்க வேலை? நீங்க பிழைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்க குடும்ப குட்டிகளை காப்பாற்றணும் உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க பிழைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேலை பார்க்கறீங்க நான் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு பொதுவான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் பொதுநல தொண்டு. ஆமா பொதுநல தொண்டன் என்ன வேலை அப்படின்னா கலகம் செய்வதை என் தொழில் அப்படிப்பட்ட நற்கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த இடம் நாடி வந்திருக்கின்றேன் நற்கழகம் துர்க்கழகம் என்பது உங்களை போல பூலோக மனிதர் நடத்துவது நான் தேவலோகவாசி அப்படிப்பட்ட நற்கழகத்தை தொடங்குவதற்கு முன்பாக என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணவர் மாதத்தை வணங்கிவிட்டு தனிக்கு செல்லலாம்
பெருமாள் மகாவிஷ்ணு அவங்க அந்த வெட்டபெருமாத மனைவி இடத்திற்கு வந்துவிட்டால் இவர்கள் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இடம் மிக அற்புதமான இடம் குருஜினம் இவர்கள் குருஜினத்தை பார்க்கின்ற பொழுது மலை சார்ந்த குருஜனை பார்க்கின்ற பொழுது பறவைகள் பாடுவதும் மகிழ்வனங்கள் ஆடுவதும் அவருடைய இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் ஏற்படுகின்றது என இயற்கையான இடம் உண்மையாகவே மலை சார்ந்த ஒரு இடம் அழகேஷன் அவர்கள் இங்கே பெட்டி வாசிபடி தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கும் எனக்கும் 100 200 ரூபாய் அன்பளிக்க பெருமை சேர்க்கிறார் அவர்கள் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நடிகர்ந்த வணக்கம் அன்பளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி ஆகவே பார்க்கின்ற பொழுது ஆனந்தம் பிறக்கணும் அப்படின்னாலே சந்தோஷம் இருந்தால்தான் ஆனந்தம் என்பது உண்டு ஆனந்தம்னா ஏற்படுமா இல்லையா ஆக இயற்கையான இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது பறவைகள் வாழக்கூடிய இந்த நதியை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது தெரியுமா நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியமாடுது வெள்ளே நானந்தானந்தம் சொல்லே மலை சார்ந்த இடத்துல பல விதமான பறவைகள் வாழும் அந்த பறவையோட பறவையோட சத்தத்தில் இருந்துதான் இசை என்பதை பிறக்கின்றது இந்த உலகத்திலே என இசைக்கு மயங்காதவர் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அவருடைய இசையாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பார்க்க பார்க்க ஆனந்தம் ஏற்படக்கூடிய நந்தவனமாக இருக்கின்றது உறுதினம் அப்பேற்பட்ட இந்த உறுதினத்திலே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தவமணி அவர்கள் எனக்கு அன்பளித்து 300 ரூபாய் அன்பளித்து பெருமை சொல்றார். அவர்கள் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 நன்றிகிறத வணக்கம். கொடுத்துருவோம், எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருவோம். ஆக இவர்கள் பார்க்கின்ற நேரம் பறவைகளோட சத்தத்தில் பல பல நன்மைகள் வருகின்றது. அவர் பார்க்கின்ற நேரத்தில்
பொன்மான்குயில் சத்தத்தை கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது தெரியுமா? பொண்ணு பொருள் எதுக்குமே ஆசை இல்லாத ஒரு நீங்க உங்களுக்கு எதுக்கு காசு எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை வச்சுக்கலாம். பத்திரமா இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? அது காலையிலே சரி இங்க கூட அப்படியே உன்னை கொடுத்துறேன். சரி. பத்திரமா வச்சுக்க. சரி சரி. ஹலோ ஹலோ பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் வந்தாடுவேன் சங்கீதக்காரன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் வந்தாடுவேன் சங்கீதக்காரன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான்குயில் சிங்காரமாய் வந்தாடுவேன். வாழைப்பட்ட மேகமே பூவை கொண்ட வானமே தேவி கொண்ட மண்ணிலே காற்றினிலே சிறியன வாழைப்பட்ட மேகமே பூவை கொண்ட வானமே தேவி கொண்ட மண்ணிலே காற்றினிலே சிறியன தங்கமல சாரங்கள் என்னை நினைத்து சிவாயாரோ ஒரு தெய்வம் வந்து நாளாகுதே இதில் ஒரு சொந்தம் வந்து நீருக்குதே கண்ணில் ஒரு மின்னல் கண்டேன் என்னை கண்டு கண்டு வந்து பொன்மான்குயில் சிங்காரமாய் பொன்மான்குயில் சிங்காரமாய் கொள்வாடுதே. லா, 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 லா. நான் இருந்த பூமியிலே நானும் சொல்ல யாருமே யாரும் தெரிவித்திருந்தேன் தீரும் இங்கே காணவில்லை. நான் இருந்த பூமியிலே நானும் சொல்ல யாருமே யாரும் தெரிவித்திருந்தேன் தீரும் இங்கே காணவில்லை. உண்மை என பேச வைத்தார் யாரோ உள்ளத்தில் உள்ள வைத்தவை யாரோ அன்பாய் ஒரு தெய்வம் வந்து தாளாட்டுதே நெஞ்சில் ஒரு சொந்தம் வந்து நீருக்குதே பச்சை நீரவாய் வீரிச்சி வச்சுதான் சூளை உள்ளதோ பொன்மான்குயில் பொன்மான்குயில் சிங்காரமாய் வந்தாடுதே செய்தீர 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 காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான்குயில் சிங்காரமாய் வந்தாடுதே. ஆதி போன்ற எண்ணமும் நன்றி 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 ஆதி போன்ற எண்ணமும் தாய் போன்ற உள்ளமும் ஆதவள் போன்ற பதினமும் குன்று போன்ற குழுவையும் குணமில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சியோட எழுச்சியும் கொண்ட திறமும் குணமல்ல கோட்பாடும் குடிகள் விரும்பும் முழுசை அமைப்பற்ற இன்னம் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் ஆண்கள் படித்து ஒரு விஷயத்திற்குரிய அன்புலம் கொண்ட அழகேசன் அவர்களுக்கு சார்பங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி இருந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் தானா தவமணியன் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஆக இவ்விடத்திலே கழகத்திற்கான வழிபாடு வருகின்ற பொழுது இதுவரைக்கும் ஒரு சத்தத்தை காணுமே. உள்ளே கேட்குமா சத்தம்? என்ன பரவாயில்ல. ஆலவனம் சார் அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்ட உடனே இங்க உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம். இவனிடத்தில் வள்ளி என்ற பெண்மணி சிறப்பானவர்கள் ஆலவனம் செய் என்று கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கின்றார். எதற்காக அப்படின்னா கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வள்ளி சிறப்பானவர்கள் ஆலவனம் செய் என்ற வார்த்தையை சொல்லி விரட்டி கொண்டிருக்கின்றார். எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்தவர்கள் என்று. பார்த்தா காவல் தெரியுது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி
காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி நினைச்சு காதலித்துக் கொண்டு அண்ணவரே நீங்க என்ன படையப்பாவை காதலிக்கிறாங்களா? அந்த வள்ளியம்மா படையப்பா பேரை சொல்லவே இல்லை. சொல்ல மாட்டாங்க. சரவணனை சொன்னாங்க, பாலமுருகனை சொன்னாங்க, உங்களை சொல்லவே இல்லை. முருகப்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் இருக்கின்றது. இருக்கட்டும், ரொம்ப பிடிச்ச வேற வழியில சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல படையப்பான யாரு? 5 படைக்கு அதிபதி முருகப்பெருமான். 6வது படைவீடு உருவாக போகின்றது. 6வது படைவீடு அல்லது கோவில். இந்த இடத்துல கண்ணனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இடத்துல அன்னவள் ஆரோலம் செய்து கானம் பாடுவது எப்படி இருக்கிறது தெரியுங்களா? இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். அப்படிப்பட்ட அற்புதமான குருத்தனை பார்க்கின்ற பொழுது அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா. எந்த பொண்ணு சாமி? என்ன சாமி, மண்ணாசை பொண்ணாசை எந்த ஆசை இல்லாம அறுத்தம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் அத்தை பெட்டிக்காரோட வாங்கி பாடி இல்லைங்க, இல்ல கேட்கணும்ல, அதுக்காக காத்து வாக்குல அறுத்தம்னு சொன்னாங்க. இல்லைங்க, அழுத உடனே பால் குடிக்கின்ற மாதிரி எந்த சந்தேகத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் சாமி. ஒரு நேரத்துல 52 பெண்ணையும் திருமணம் முடிச்சோம். 52 மனைவிகள் கன்னியகுடி பயப்படாத. அதே நேரத்துல சிறுமதி என்று சொல்ற பெண்ணாகப்பட்டவரை நானும் என் நண்பன் பர்வதவனவன் சேர்ந்து காதல். ஒரு ஆள் 2 பேருக்கு செஞ்சுட்டீங்க காதல் சாமி. அதாவது நான் காதலிப்பது அவனுக்கு தெரியாது, அவன் காதலிப்பது எனக்கு தெரியாது. மாத்தியா எப்படி 2 பேருமே பூலோகத்து வருகின்ற பொழுது ஒரு ஒப்பந்தனையோட உள்ள பூலோகத்துக்கு. அதாவது எனக்கு தெரியாம நீ எதையும் செய்யக்கூடாது, உனக்கு தெரியாம நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு பூலோகத்துக்கு நானும் என் நண்பன் பர்வத மணிவரும் சுருக்குமா சொல்லிருக்கீங்க. அவர் ஒண்ணு நீங்க நீங்க ஒண்ணு அவர் மனுஷனடா பிரம்மச்சாரியா பேசுறீங்க கேட்டு அவர் சொல்லியா அப்படி நடத்தி வருகின்ற பொழுது நானும் சிறுமதி என்ற பெண்மணி யார் தெரியுங்களா? அது தெரியாம தான் காதலிச்சான். என் பாட்டி மகாலட்சுமி அவங்க தான் சிறுமதியாக அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. அது தெரியாம நானும் காதலிக்க, அவன் எனக்கு தெரியாம காதலிக்க. இந்த விஷயத்துக்கு என்ன பண்றோம், ஒரு நேரத்துல தெரிஞ்சிருச்சு அவன் அந்த பெண்ணை தான் காதலிக்கிறேன், நம்மளும் தானே காதலிக்கிறோம் அப்படின்னு நினைத்த உடனே இந்த நாட்டுல சுயவரம் வைக்கிறாங்க. அப்ப சுயவரம் வைக்கின்ற பொழுது யாரு பிடிச்சவங்களோ அவங்க கழுத்துல மாலை போடுவது இயல்பு. அதான் மன்னரோட காலத்துல எல்லா மன்னர்கள் எல்லா இளவரசர்களும் அமர்ந்திருக்கக்கூடியது. அப்ப என் பாட்டன் பெருமாளுக்கு போய் நான் கேட்டேன், அந்த சுயவரம் நடக்கின்ற பொழுது என் நண்பனோட முகம் குரங்கு முகமா போகணும், இது அபிமுகம் கரடி முகமா போகணும்னு நான் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி என் நண்பன் பர்வதம் என் பாட்டன் பெருமாளுக்கு நாலு முகம் குரங்கு முகமா போகணும் அப்படின்னு அது வேண்டிட்டு வைக்கான். நாங்க 2 பேரும் ரொம்ப ஆனந்தத்தில் அடிக்க நமக்கு தான் மழை அடிக்க போட்டுட்டு அடி ஒரு நிலப்புல உட்காந்துருக்கேன், நானும் ஒரு நிலப்புல உட்காந்துருக்கேன். ஆக அந்த சபையில அந்த சுயவரம் நடக்கின்ற பொழுது மாலையை கையில் எடுத்து சிறுமையில் வைத்திருக்கின்ற பொழுது என் முகத்தை பார்க்கும்போது குரங்காட்டம் இருக்குது, என் நண்பன் முகத்தை பார்க்கும்போது கரடி முகமா இருக்கு. இவரை பார்த்தாங்க 2 பேருக்கு இடையில என் பார்த்தேன் பெருமாள் அவர் வந்து உட்கார்ந்துருந்தாரு. அவர் கழுத்துல மாலையை போட்டு கூட்டி விட்டாங்க. அப்பதான் இந்த மாதிரி காத்திருந்த முண்டாட்டி நேற்று வந்து கூட்டி போன மாதிரி இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அது ஒரு காலத்துல. அதே ஒரு நேரத்தில் 52 பெண்ணை திருமணம் வைத்து அச்சரங்களா சின்ன பையன் கேட்ட சரி 2 பேரும் போயிருக்கீங்களே சங்கடம் நினைச்சது தாண்டா. நீங்க மகாமுனிவர் உங்களுக்கு கோவம் வரலாமா? அங்க ஒரு சம்சார விவசாயி தெரியுதுன்னா நீங்க சொல்லணும்ல. ரொம்ப இன்னும் விளக்கமா அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா, தனியா அவள் இல்லாம நெஞ்சம் வாடுவே.
நான் பாடுற பாட்டை வாங்கி பாடுறேன் சாமி உங்க நீங்க வேலை பின்பாட்டு தானே நாரதர்ல நீங்க ஒழுக்கமான நாரதர் நீங்க கீழே வைக்கிறேன் ஒரு பாட்டு இருந்தா ஒரு 2 வயசு சேர்த்து கூடமான உங்களுக்கு ஒத்தாசைக்கு ஏன்னா பூ வாங்கி பாடு நார் மட்டும் தான் மணக்குமா பூவும் சேர்ந்தாத்தான் இருந்தாருங்க அது போல நீங்க சிரமப்படுறீங்கனால ஒத்தாசையா உங்களுக்கு ஒத்து ஊதுன்றிருக்காங்க நான் பாடுற பாட்டை வாங்கி பாடுங்க சரி புதுசா உன்னை கொண்டு கோருக்க இல்ல நீங்க வர நாளுக்குள்ள பெட்டிக்கார கூட சண்டை ஓடணும்னே வர்றீங்க நானே இப்ப பெட்டி நான் சண்டையே போடுங்க நான் பாட்டுக்கான பாடிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் கொடுக்க பாடுறப்பா உங்களுக்கு தெரியலன்னா விட்டுங்க நான் பாட்டு அப்புறம் நான் என்ன ஒண்ணு சொல்றீங்க அப்ப நான் எனக்கு இப்பதே இந்த பகுதிக்கெல்லாம் அறிமுகமாகிட்டு இருக்கீங்க அறிமுகமா இருக்கட்டுங்க தெரிஞ்சா பாடுங்களே நான் பாடிக்கிறேன் அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றீங்க அப்புறம் என்னையும் பாட மாட்டேன் தானும் படுக்க மாட்டேங்க தள்ளி படுக்க மாட்டேங்க உனக்கு எனக்கு 100 அன்பளிப்பு கொடுத்தாரு அவங்கள்ட்டே கேளுங்க பாட சொன்னா பாடுவோம் இல்லைன்னா விட்டுமா விடுங்க இல்ல அவங்க ஆர்வத்துல தான் இருக்காங்க என்ன என்ன நான் நேராச்சேன்னு பாக்குறேன் என்ன நேராச்சே பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல புரியல அடுத்த ஆளை சந்திக்கணும் இல்லையா எங்க காப்பரிச்சை அரை பரிச்சை முழு பரிச்சை இருக்கு இது வந்து காப்பரிச்சை இன்னும் பப்புன்னு அரை பரிச்சை வள்ளி முழு பரிச்சை அதுல செய்ச்சாத்தே உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா அவங்களுக்கு காசை கொடுத்து இப்படி ஒரு விளக்கை எந்த ஒரு பெட்டிக்காரன் சொல்லுங்க இல்லைங்க உண்மை சொன்னா காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழாண்டு தேர்வு ஆமா இல்லைன்னா நான் தேர்ச்சி அடைஞ்சாச்சே சம்பளம் இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் கட்டி பாடுறா பாப்போம் உங்களுக்கா நாயை கூட கட்டி போடுறேன் நீங்க வந்து வீட்டுக்கு போயிருங்க ஏன் பயப்படுறீங்க ரொம்ப பேசுறேன் என்னப்பா தென்னை இளம் கீட்டினிலே தென்னை இளம் கீட்டினிலே தோடும் என்றது தென்னை நிறை சாய்த்திடும் புயலாக வரும் பொழுது தென்னை நிறை சாய்த்திடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியிலே ஓடம் ஓடம் மலரில்லாத வெள்ளம் வந்தார்
செட்டி ராசாதி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாதி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ஜோதி லட்சுமி நீ ஓடி ராப்பகலா கண் விழிச்சேன் ஜோதி லட்சுமி நீ ஓடி ஹரி 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 ஹரிரோ ஹரி ஹரிரோ ஹரி ஹரிரோ ஹரி ஹரிரோ பட்டியில மாறி கட்டி மாலை கறந்து வச்சு பாட்டிருந்து போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையில குத்தமில்ல அடி சித்த கட்டி நானும் உள்ளே ஒத்துக்கலே உச்சி பகந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மழை பக்கத்திலே மெய்யிருந்து சொன்னாங்க மெய்யிருந்து சொல்லுங்களே நியாயம் பாருங்க சாமி நான் வருவேன் அடிசாமியே விழிக்கோட போட்டு நாள் பார்த்து மானே மனசு ஒரு ஆளையே இத பாடி பாடி தானே தாங்காதம்மா என் மனசு தாங்காதம்மா நீங்காதம்மா உயிரவு நீங்காதம்மா நீங்காதனாத்து ஆரோட பாடுகாத்து மானே மயங்கிற நானே மானே மயங்கிற நானே கூட குயிலே சேவர பார்த்து படிக்கிறது பார்த்து நாமக்கு சொல்லி கேடு மானே மனசு பட்டேனே மானே மனசு பட்டேனே சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா பாருங்க கண்கள் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா மம்பட்டிய தோளுல வச்சு மடலுறக்க போற மச்சான் மம்பட்டிய தோளுல வச்சு மடலுறக்க போற மச்சான் மடைய திறந்து விடுங்க இந்த மயில் வந்து நீராடு சின்ன கண்ணு ரெண்டு மின்னை கண்டாடு நாகம் வந்தாடு சின்ன கண்ணு ரெண்டு மின்னை கண்டாடு நாகம் வந்தாடு வல்லோடி நெஞ்சுக்குள்ளே வல்லோடி நெஞ்சுக்குள்ளே வல்லோடி நின்னதைத்தாய் அழகே அருகே வரலாமா அடி வந்தாள் பக்கம் என ஏனே என்ன வேண்டும் முதல் கட்டி சாய்ந்தாடமா என் மனச பறிவொடுத்து உன் மனசோட முடித்தே என் மனச பறிவொடுத்து உன் மனசோட முடித்தே கத்துக்கு தெவித்தே எல்லாம் காட்டுக்கு மகனே கண்ணே கத்துக்கு தெவித்தே எல்லாம் காட்டுக்கு மகனே கண்ணே பட்டு வண்ணச்சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ணச்சிட்டு சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுங்க யாரையடி அண்ணன் நடை ஓடு பார்ப்பதுங்க யாரையடி அண்ணன் நடை ஓடு நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ கலங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ கலங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தர மறுத்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ கலங்குகிறாய் மாட்டு வண்டி முடிக்கிட்டு மாப்புளைய கூப்பிக்கிட்டு மாட்டு வண்டி முடிக்கிட்டு மாப்புளைய கூப்பிக்கிட்டு காட்டு வழி போறவரே
மாதிரி நானும் வர முடியும் அப்புறம் என்ன அடிக்க வரீங்களே என்ன விஷயம் போயா முன்னாள் ஏங்க, மக்கள் திருப்பே மகேசன் திருப்பு போட்டீங்கன்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன நீங்க நிப்பாட்டுறீங்க என்ன விஷயம் நிப்பாட்டம் கிடையாது ஆ. விடிய விடிய நானும் பாடுவேன் சரி. ரெண்டு பேருமே பாட்டா பாடிக்கிறதுனா பாட்டு கச்சேரியா போயிடும் சரி. உங்களுக்கு போட்டி போட்டு பாக்குறது ஒரு கொஞ்சம் தூண்டி பாக்குறது எப்படின்னு ஆ. ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு போதும் ஒரு சோறு பதம் பாக்குற மாதிரி ஆமா. பார்த்தாச்சு நீ இந்த இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறங்கிற விஷயம் நல்லா தெரியுது புதிதாக வருகை தந்திருக்கூடிய அன்பத்தவி ஏன்னா நான் அந்த பக்கம் நிறைய வந்திருக்கேன் நிறைய பார்த்துட்டேன் நிறைய பேர் நானும் சேர்த்து பாடி இருக்கேன் ஆனா புதிதாக வருகை தந்திருக்கூடிய அன்பு தம்பி ஜெயரேஷுக்காக ஒரு கை தந்துட்டுங்க ஆமா சிறப்பான ஒரு கைதிட்டி விஷயம் எல்லாருக்கும் உண்மையிலே 2 3 நாளுக்கு வர முடியல தம்பினால ரொம்ப உடனே பார்த்துட்டே இருக்கீங்க நீங்க கையில அவர் ஊசி போட்டது அதோட தான் வந்திருக்காரு இன்னைக்கு வர முடியாதுன்றாரு நாங்க அந்த கிட்ட வேற பக்கம் கேட்டு பார்த்தோம் வேற பக்கக்கார கூட்டு வரலாம் அவர் தம்பியா போன் அடிச்சு நான் வந்துடுறேன்டாப்படா சரி அந்த இடத்துக்கு வரணும்னு இந்த அழகி ஸ்ரீ அழகி அம்மன் இந்த இடத்துக்கு நீ தான் வரணும்னு ஆத்தா வாத்து வச்சிருக்கேன் அந்த ஆத்தால நிறைய கும்பிட்டு போ எல்லாமே சௌரியமா நடக்கும் ஆக வேற நேரம் நம்ம போட்டி போட்டு பாடி இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்க வேண்டும் ஆக அவரிடத்துல என்ன விஷயம் உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு என்ன இப்ப சரக்கு? எப்படி காலாண்டு தேர்வு நீங்க நான் என்ன சொல்றது மக்களே உங்களை ஏத்துக்கிட்டாங்கல்ல இருக்கட்டும் இந்த இடத்துல அண்ணன் போஸ்ட் நீங்க சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும் இல்லையா ஆமா சுந்தரத்தை பிடிங்க சுந்தரமே கைததும் கொண்டிருந்த மக்கள் இந்த ஊருக்கு சுப்பிரமணிய பெருமானுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி சுதந்திரவழியாக திருமணத்தில் காவல் வந்து காத்துக் கொண்டிருக்கும் மன்னரை சந்திப்பதற்கு முன்பாக ஆளுநர் சொல்லிட்டு இருக்க ஆணை கேட்குதானே கட்ட உடனே பொம்பளை பிள்ளைய நல்லா சண்டை போடுச்சு. ஆளுநரும் சோயின்று ஏன்னா ஒரு சில நேரத்தோட தூங்கிடுங்க. எந்த பிள்ளையும் தூங்க ஆளுநர் அற்புதமா காணப்படுறாங்க. இந்த ஊழல் மாதிரி காவாளி பையன் என்னங்க ஒரு 2 இருங்க நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன் சாமி. ஏடா சாமிகிட்ட பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதார வேணுங்க. ஒரு 2 பொம்பளை பிள்ளைய காத்துக்கிட்டு இருக்காரு அடகாத்தது மாதிரி நீங்க அவரை போய் காவாலி கக்கூஸ் வாலிக்கிட்ட என்ன அர்த்தத்தோட நீங்க பேசுறீங்க? பொம்பளை பிள்ளைய காக்க முடியுமா? அவர் காக்குறாருங்க குஞ்ச காத்துற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காருல்ல கோழி குஞ்சுங்க. சரி ஆளவனம் சொல்லிட்டு காணம் பாடி அவன் காக்கக்கூடிய காவலை மீறி அந்த பிள்ளை ஆளவனம் சொல்லிட்டு காணம் பாடுவான். சரி கூட அவன் அவனும் பாடணுமா இல்லையா? ஆளவனம் சொல்ற வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஏன் அவர் பாட மாட்டாரா? ஏங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல ஹோட்டல்ல மீன் குழம்பு நல்ல மீன் குழம்பு சாமி இதை மட்டும் கேளுங்க. வெளியே போய் மீன் குழம்பு நல்ல மீன் குழம்பு வயிற்றால கலக்கிடுச்சு. இந்த காலாங்கரை பக்கம் போயிட்டாரு. தம்பி வயிற்ற கலக்கிடுச்சு என்ன செய்வோம்னு கேட்டாரு. நான் எங்க குருநாதரை சூர்யா விட்டு கொடுக்க முடியுமா? இங்க வாங்க அப்படின்னு குப்பரை படுக்க வச்சு ஒரு முளைக்குச்சியை இறுக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. நீ பாத்துக்கோங்க பொட்டு கூட வெளியில வரணும்னா அப்ப பாத்துக்கோங்களேன். ஆளை அடக்கி உள்ள உட்கார வச்சிருக்கேன். இருக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க. இப்ப கூப்பிடுங்க. அம்மா குருநாதருக்கு எதுல வச்சு அடைக்கணும்? முளைக்குச்சி வச்சு எங்கிட்டு என்னங்க ஒரு சாமியார்கிட்டலாம் விவரமா சொல்லணுமா? விட்டுருங்க. சத்தம் போட மாட்டாரா? இன்னொரு தடவை கூப்பிட்டு பாருங்க. போய் பொம்பளை பிள்ளை செத்துட்டாங்க. அப்ப ரொம்ப திமிரு தானே. வலி ஏற்பட்டு என்ன யாருக்கு வலி? அவர்கிட்ட சிரமப்படுறாங்க. நான் சிசியன் அவர் சிசியம் இருக்கேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதான் 2 பேரும் சேர்ந்து வழியில இருக்கீங்களோ? சிசியன் அவர் குருநாதர் இருப்பா. எல்லா வேஷம் வந்தாலும் என்ன செய்யணும் அதை செஞ்சாங்க இல்லையா? மேல தப்புதான் மன்னிச்சுக்கங்க. சத்தம் போடுறமா எதுக்கு வந்திருக்கீங்க? ஏங்க ரொம்ப அதட்டி பேசக்கூடாது. அவருக்கா நான் விட்டு கொடுக்க முடியாது. என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? முத என்னங்க தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? அப்புறம் அவரே அதட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி 18 புராணத்தில் இடம்பெறக்கூடிய நான் 18 புராணம் தெரிஞ்சவன் நாரதன். வெறும் 18 தான் தெரியும். 18 தானா இருக்கு. அப்புறம் எங்க குருநாதருக்கு 19 தெரியுங்க. என்ன சாதாரண ஆளு நினைக்கிறீங்களா? வேதங்கள் 4 இருக்கு. அவருக்கு 5 தெரியும். சாஸ்திரங்கள் 6. அவருக்கு 7 தெரியுமுங்க. எனக்கு காட்டிலையும் படிக்கிறாரு மேட்டிலையும் படிக்கிறாரு வாக்கியா வரப்பு சங்கத்திலையும் படிக்கிறாரு. சங்கத்துக்கு கக்கூசுல கூட உட்காந்துட்டு புக்கும் கைமா படிக்கிறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட படிப்பா நீங்களே பாத்துக்கோங்களேன்.
திருகோண படிப்பாளை தருவார். ஆமா என்னங்க வண்டிக்குள்ள ஒரு நாதர் சங்க வண்டிக்குள்ள நாதர் உட்கார்ந்தா இவர் வந்து பேக்க வந்து வச்சு வண்டிக்குள்ள ஏறினாவே கண்ணாடியை பொத்துக்கிட்டு நாதர்லாம் ஓடுறாங்கன்னா அப்ப எப்பேற்பட்ட ஆளுங்க அவர் பார்த்துக்கல எவர் இவர் படிப்பாளி ரொம்ப விவரமான ஆளா தருவார். ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப விவரமான எல்லாமே தெரிஞ்சவரோட இருக்கட்டும். எந்த இடத்துல எதை செய்யணும் அதை சரியா செய்யணும். புரியுங்களா? இப்ப கிரகம் என்பது 9. ஆமா 9 அவரும் 9 அவரு என்னடா சொல்லக்கூடாது சொன்னாரு. முத விபூதியை தொட்டு போச்சு போனேன் இந்த விஷயத்தை சொல்லாதப்பான்னு சொன்னாரு. தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருந்தேன். ராசிகள் 12. அவர் 14 தெரியுமுங்க. படிப்பாளி அவனுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ராசிகள் 12 என்பது உலகறிஞ்ச விஷயம். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ராசி 12 தான். அப்புறம் 14 அப்படி சாமிட்டு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். அவர் 14 தெரியும். அப்ப நீங்க தெரியலன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன ஆளுங்க அவ்வளவு பெரிய ஆளு, பெரிய ஆளு பெரிய ஆளவர்கிட்ட அப்படி யார்தான் சந்திக்கணும். சரி ஆனா என்ன வேஷம் போட்டிருக்கோம் அதை மறந்துட கூடாது இல்லையா? ஆமா அது உண்மைதான். நாய் வேஷம் போட்டா, பொழைக்கணும், கழுத வேஷம் போட்டா, பொதி சுமக்கணும், குதிரை வேஷம் போட்டா, கணக்கணும், யானை வேஷம் போட்டா, பிளறணும் சாமி, சிங்க வேஷம் போட்டா, அர்ச்சிக்கணும், பன்னி வேஷம் போட்டா, பியத்தணும் சாமி, பியத்தணும் பண்ணி. நான் கேட்கிறேன், மத்த மிருகமா என்ன செய்யணும் கேட்கின்ற பொழுது கத்தணும், பிளறணும், உருமணும் அப்படிங்கிறீங்க. ஆமா பன்னி வேஷம் போட்டா என்ன செய்யணும்? ஒரு சாக்கடையில பெறணும்னு சொல்லுவாங்க சாமி. நாங்க வாக்கையில பண்ணி பியத்துன்னு தெரிஞ்சிச்சு. அதை தானே அப்ப சொல்லுவோம். அவன் என்னமா தின்னுட்டு தானா? எங்க அவருக்கு திண்டாலும் திட்டிருப்பாருங்க, சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா வண்டியை விட்டு இறங்கி வைக்கையில ஒரு பொட்டணம் கொண்டாந்தாரு. அது புளியோதரை பொட்டணமா பீ பொட்டணமா தெரியல. உள்ள உட்காந்து தண்ணியே இல்லாம ஐஸ்கிரீம் மாதிரி அள்ளிக்கிட்டு தின்றாரு. ஹெவியா வருது வாடகை. விட்டுருங்க. ஏன்னா இருங்க எல்லாருமே குருதட்சணைக்கு வந்து தேங்காய் வளப்பழம் வச்சுட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. எங்க வாத்தியாருக்கு இருக்கிறதுக்கு பியவே பொட்டணமா கத்தி முன்னாடி வச்சு நான் ஆசீர்வாதம் பார்த்துக்கிறேன். அப்ப எப்பேற்பட்ட ஆள் அவர் பாத்துக்கோங்களேன். குருநாதரே அதை திங்கிறாருன்னா அப்ப நீ எதை திங்க? நான் அந்த பழக்கம் நம்மளுக்கு இல்லை. அவருக்கு என்ன செய்யணுமோ ஆக எதை திங்கிறாங்களோ இந்த காவாய் பையை வெளியில வரட்டும் பார்க்கறானா? எந்த காலத்துலயும் எங்க குருநாதர் நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். வரட்டும் அவர் கையால இன்னொரு தடவை விபூதி வாங்கிக்கிறேன். அப்பாவது எனக்கு நல்ல புத்தி வரட்டும்.